வடசென்னை வேட்புமனு பரிசீலனையின் போது திமுக மற்றும் அதிமுக நிர்வாகிகளிடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி தரப்பினரும் அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோ தரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். இந்த வாக்குவாதம் தொடர்பான முழு தகவலை சொல்லலாம். வடசென்னை மக்களவை தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த நாள் தொடங்கி இரண்டு தரப்பினருக்கும் இடையே, அதாவது அதிமுகவினுடைய வேட்பாளர் ராயபுரம் மனோ மற்றும் திமுகவினுடைய வேட்பாளராக இருக்கும் கலாநிதி வீராசாமி, இரண்டு தரப்பினருக்கும் இடையே கருத்து மோதல் இருந்து வருகின்றது. தேர்தல் ஆணையத்திலும் புகாராக இரண்டு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி புகார் மனு வழங்கியிருக்கின்றார்கள். தேர்தல் நடத்தும் அலுவலரும் வேட்புமனு தாக்கல் நாளில் நடைபெற்ற விஷயங்கள் தொடர்பாக தன்னுடைய எழுத்துப்பூர்வ விளக்கத்தை தேர்தல் ஆணையத்திற்கு வழங்கியிருக்கின்றார். இந்த நிலையில்தான் வடசென்னை மக்களவை தொகுதியில் தற்போது நடைபெற்று வரக்கூடிய வேட்புமனு பரிசீலனையில் திமுகவினுடைய மனுவை ஏற்கக்கூடாது என்று அதிமுகவினுடைய வேட்பாளர் மற்றும் முகவரும், அதிமுக வேட்பாளருடைய மனுவை ஏற்கக்கூடாது என்று திமுக தரப்பு வேட்பாளர் மற்றும் முகவரும் தற்பொழுது வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக இரண்டு தரப்பினருடைய மனுவும் தற்பொழுது பரிசீலனை சற்று நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் ஒரு மனு தொடர்பாக மாற்று வேட்பாளர்களோ முகவர்களோ ஏதேனும் கருத்துக்களை தெரிவித்தால் அந்த மனுவை பரிசீலிக்காமல் அடுத்த வேட்பாளருடைய மனுவை பரிசீலிப்பதற்கான அதிகாரமும் தேர்தல் நடத்தும் அதிகாரிக்கு இருக்கின்றது. அதன்படி தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் நுண்பார்வையாளர்கள் பிற வேட்பாளர்களுடைய மனுவை பரிசீலிப்பது குறித்தும் தற்போது கேட்டறிந்து வருகின்றார்கள். வடசென்னை மக்களவை தொகுதியை பொறுத்தவரை மொத்தமாக 50க்கும் மேற்பட்ட வேட்பாளர்களின் சார்பில் 67 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. சில வேட்பாளர்கள் முன்னெச்சரிக்கையாக 2-3 வேட்புமனுவையும் தாக்கல் செய்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் பால் கனகராஜ் அவர்கள் தாக்கல் செய்திருந்த வேட்புமனு முதலில் ஏற்கப்பட்டு விட்டது, பாஜகவினுடைய வேட்பாளரின் வேட்புமனு. அதே நேரம் மற்ற வேட்பாளர்களுடைய வேட்புமனு பரிசீலனைக்கு வந்த பொழுதுதான் திமுக தரப்பு வேட்புமனு பரிசீலிக்கப்பட்ட பொழுது அதிமுக தரப்பில் வேட்பாளர் மற்றும் முகவர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக அதிமுகவினுடைய வேட்பாளர் ராயபுரம் மனோ மட்டுமல்லாமல் அதிமுகவின் வடசென்னை மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் உள்ளிட்டவர்களும் முகவர்களாக சென்றிருக்கின்றார்கள். ராஜேஷ்குமார் உள்ளிட்டோர் அவர்கள் திமுகவினர் தேர்தல் நடத்தும் விதிகளை மீறி வேட்புமனு தாக்கலின் பொழுது நடைபெற்றதாக குற்றம் சாட்டி வேட்புமனு பரிசீலனையில் தங்களுடைய விஷயங்களை அவர்கள் முன்னிறுத்திய நிலையில் தற்பொழுது இரண்டு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கின்றது. திமுக மற்றும் அதிமுக தரப்பு வேட்பாளர்களுடைய வேட்புமனு தற்போது இன்னும் ஏற்கப்படவில்லை. அந்த வேட்புமனு பரிசீலனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. மற்ற வேட்பாளர்களுடைய வேட்புமனுக்கள் தொடர்ந்து பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. பாஜகவினுடைய வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கின்றது. நாம் தமிழர் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்களுடைய வேட்புமனுக்களும் பரிசீலிக்கப்பட இருக்கின்றன. வடசென்னையை பொறுத்தவரை இந்த மக்களவை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர்களுடன் கூடுதலாக ஒரு முகவர் மட்டும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். மேலும் தேர்தல் நடத்தை விதிகளின்படி வேட்பாளருடன் வரக்கூடிய 3 முகவர்கள், அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி, பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி என்றால் மொத்தமாக வேட்பாளருடன் சேர்த்து 4 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்போது வடசென்னை மக்களவை தொகுதியில் நடைபெற்று வரக்கூடிய இந்த வேட்புமனு பரிசீலனையின் பொழுதும் வேட்புமனு தாக்கலின் பொழுது நடைபெற்றதை போன்று அதிமுக மற்றும் திமுக தரப்பினரிடையே கடும் வாக்குவாதம் எழுந்திருக்கின்றது. இரண்டு தரப்பினரும் ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக தேர்தல் நடத்தும் விதிகளை மீறி வேட்புமனு தாக்கல் நாளில் நடந்து கொண்டதாக இரண்டு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் நுண்பார்வையாளர் முன்னிலையில் தற்போது வேட்புமனு பரிசீலனை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக பங்குனி உத்திர நாளில் ஏராளமான வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார்கள். அன்றைய நாளில் திமுக தரப்பு வேட்பாளரும் அதிமுக தரப்பு வேட்பாளரும் வடசென்னை மக்களவை தொகுதியில் வேட்புமனு தாக்கலுக்கு வந்த பொழுது அமைச்சர் சேகர்பாபு தலைமையில் திமுக வேட்பாளர்கள் வந்திருந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோ வருகை தந்திருந்தார். இந்த நிலையில் தான் இருவரும் ஒரே நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு அவர்கள் முயற்சித்த நிலையில் 2 பேரில் யார் முதலில் வேட்புமனு தாக்கல் செய்வது என்பது தொடர்பாக அதிமுக மற்றும் திமுக வேட்பாளர்களுக்கு இடையே ஏற்பட்ட கருத்து மோதல் காரணமாக கடும் அமளி ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக கீழே இருந்த தொண்டர்களும் ஒருவர் மீது ஒருவர் கைகலப்பில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை உருவானதை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்றைய நாளில் வேட்புமனு பரிசீலனையின் பொழுது அவ்வாறு தொண்டர்களுக்கு இடையே எந்த விதமான வாக்குவாதமும் கைகலப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் பரிசீலனை நடைபெற்று வருகின்றது.